Hey guys, welcome back to our channel. நம்ம சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் Oraimo FreePods 4 இந்த TWS Earbuds ஓட ரிவ்யூ வித் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கலாம், பட் இந்த வீடியோஸ்க்கான சாப்டர் லிங்க்ஸ் வந்து கீழே இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி எந்த பார்ட் வேணுமோ அதை மட்டும் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Oraimo FreePods 4ஓட பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நல்ல ஒரு பிக் பாக்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இது அரௌண்ட் 2000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து இருக்குது. பட் இப்போ வந்து 1800 சம்திங் ஃப்ளிப்கார்ட்டில். அண்ட் இந்த ப்ராடக்ட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒன்ஸ் நீங்கள் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துனே உங்களுக்கு வந்து சார்ஜிங் கேஸ் வந்து இருக்கும், Oraimo FreePods 4க்கான சார்ஜிங் கேஸ். அண்ட் பாக்ஸில் Oraimo FreePods 4ஓட ஒரு பெரிய புக்லெட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த Oraimo FreePods 4ல் உங்களுக்கு 2 years ஆஃப் வாரண்டி இருக்குது. நார்மலாக 1 year ஸ்டாண்டர்ட் வாரண்டி இருக்குது, அது இல்லாமல் 1 year எக்ஸ்டெண்டட் வாரண்டி இருக்குது. ஸோ டோட்டலாக 2 years வாரண்டி. பட் அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஒரு லிங்க் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா 2 year வாரண்டி கிடைக்கும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், வேறு வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து க்ரீன் கலரில் ஒரு USB Type-C கேபிள், ஷார்ட் கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 pair ஆஃப் இயர் டிப்ஸ் பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக Oraimo FreePods 4 பாக்ஸில் உங்களுக்கு இதெல்லாம் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துனே டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டிலேருந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துனே இப்போ சார்ஜிங் கேஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு ஸ்லைடிங் டிசைனில் வருது. ஸோ சார்ஜிங் கேஸோட டாப்பில் Oraimoன்ற பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த Oraimo பிராண்டிங் டாப்பில் இந்த மாதிரி நேராக இருக்கணும், அதுலேருந்து நீங்கள் இப்படி ஸ்லைட் பண்ணணும். ஸோ ஸ்லைட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைடிங் டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க, நார்மலாக ஓப்பன் க்ளோஸ் இல்லை. அண்ட் இந்த டோரோட பில்டு குவாலிட்டி அண்ட் அதெல்லாமே ரொம்ப நல்லா திக்காக இருக்குது டோர், அண்ட் ரொம்ப ஸ்டடியாகவும் இருக்குது. ஓவராலாக சார்ஜிங் கேஸ் நல்லா ஒரு பிக் சைஸில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப காம்பேக்டான ஒரு சார்ஜிங் கேஸாக இருக்காது, நல்ல ஒரு பிக் சைஸில் இருக்குது. அண்ட் ஸ்லைடிங் டோரு நீங்கள் சிங்கிள் ஹேண்ட்லேயே கூட நீங்கள் டோர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அண்ட் சார்ஜிங் கேஸ் ஓவராலாக சர்க்குலர் டிசைனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி பக்கம் வந்து USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக தெரியாது, இந்த இடத்துல ஒரு ஹிடன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் உங்களுக்கு ரெட் லைட், க்ரீன் லைட் அதெல்லாம் வந்து எரியும். ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் கேஸ் டோர் ஓப்பன் பண்ணீங்க, அப்படி ஸ்லைட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த இடத்துல லைட் இண்டிகேட்டர் உங்களுக்கு தெரியும். சார்ஜிங் கேஸ் ஓவராலாக ஒரு பெஸ்ட் லுக்கில் வந்து இருக்காது, ஒரு நார்மல் டிசைன் தான். ஆனால் பில்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப குட்டாக இருக்குது, நல்லா ஸ்டடியாக இருக்குது, டியூரபிலிட்டியெல்லாம் நல்லா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ இயர்பட்ஸ் பார்க்கும்போது இயர்பட்ஸ் வந்து ஒரு யூனிக்கான டிசைனில் இருக்குது. சார்ஜிங் கேஸ் தான் வந்து டிசைன் அந்தளவுக்கு இல்லை, ஆனால் இயர்பட்ஸ் நல்ல டிசைனில் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ இயர்பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைனே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இருக்குது. அண்டு கீழே இருக்கிற ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இருக்குது. ஸோ பட் மட்டும் ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்குது, அண்ட் ஸ்டெம்மில் வந்து ஒயிட் கலர் ஃபினிஷில் இருக்குது. அண்ட் அதில் வந்து Oraimoவோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்பட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவராலாக டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸ் இயர்பட்ஸ்லேயும் நல்ல ஒரு குட் லுக்கிங் டிசைனில் சூப்பர் பில்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த Oraimo FreePods 4ஓட கனெக்ஷன் வைஸ் பார்க்கும்போது ஸோ இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கனெக்ஷனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நான் இந்த இயர்பட்ஸ் ஆல்மோஸ்ட் பட்ஜெட் ஃபோன் அண்ட் மிட் ரேஞ்ச் அண்ட் ஐஃபோன் ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டிவைஸில் செக் பண்ணிட்டேன். அண்ட் எல்லாத்துலேயுமே வந்து கனெக்ஷன் நல்லாவே வந்து இருக்குது, எல்லாத்துலேயும் நல்லா சூப்பராக கனெக்ட் ஆகுது. அண்ட் இந்த இயர்பட்ஸில் கூகுள் ஃபாஸ்ட்பேரும் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் இந்த இயர்பட்ஸ் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ஒன்ஸ் இந்த சார்ஜிங் கேஸோட டோர் நீங்கள் ஜஸ்ட் ஸ்லைட் பண்ணிங்கன்னா போதும், உடனே ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஒரு பாப்அப் விண்டோ வரும், அதில் ஜஸ்ட் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா போதும், இன்ஸ்டண்ட்டாக கனெக்ட் ஆகிடும். அண்ட் கூகுள் ஃபாஸ்ட்பேர் இருக்கிறதுனால செட்டிங்ஸில் போய்ட்டு கூகுளில் போய்ட்டு சேவ்டு டிவைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இயர்பட்ஸை ரிங் பண்ண வைக்கிறது, ஃபைண்ட் டிவைஸ் ஃபீச்சர், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஐஃபோனில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா நார்மலாக கேஸ் டோர் ஓப்பன் பண்ணோன்னே இயர்பட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பேரிங் மோடு போய்டும். அண்ட் ஐஃபோனில் ப்ளூடூத் செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த Oraimo FreePods 4ல கனெக்ஷன் ரேஞ்சும் ரொம்ப குட்டாக இருக்குது. இப்போ நான் ஃபோன் வந்து இப்போ இந்த ரூமில் வச்சுட்டு நெக்ஸ்ட் ரூம் போனாலோ இல்லை ஹாலோட எண்டு கிட்ட போகும்போதும் ஸோ சாங்ஸ் எப்போவுமே விட்டு விட்டு கேட்கல, குட் கனெக்ஷன் ரேஞ்ச் இருக்குது. அண்ட் வெளியில் வாக்கிங்லாம் போகும்போதும் இல்லை வந்து ஜாகிங் அந்த மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட் ஸ்பீடில் போகும்போதும் ஸோ அந்த டைம்லேயே வந்து சாங்ஸ் விட்டு விட்டு கேட்கல. ஸோ கனெக்ஷன் ரேஞ்ச் ஓவராலாக குட்டாகவே இருக்குது. அண்ட் இந்த Oraimo FreePods 4ல டுவெல் கனெக்ஷன் கிடையாது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு டிவைஸில் தான் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும், 2 டிவைஸில் அட் அ டைமில் கனெக்ட் பண்ண முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த Oraimo FreePods 4ஓட வியரிங் அண்ட் டச் கண்ட்ரோல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த இயர்பட்ஸோட டிசைனே ஒரு யூனிக்காக இருக்குது. பட்டு மட்டும் செப்பரேட்டாக இருக்குது, ஸ்டெம்மு செப்பரேட்டாக இருக்குனால ஸோ இதோட வியரிங் வந்து ரொம்பவே குட்டாக இருக்குது. அண்ட் எனக்கு வியரிங் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் ஈவன் நான் ஹெட்டெல்லாம் வந்து ஷேக் பண்ணும்போதும் ஸோ எந்த அளவுக்கு ஷேக் பண்ணாலும் ஸோ இயர்பட்ஸ் எப்போவுமே காதுலேருந்து கீழே விடல. அண்ட் அந்தளவுக்கு வந்து இயர்பட்ஸோட கம்ஃபர்ட்னஸ் குட்டாக இருக்குது. அண்ட் லாங் ஹவர்ஸ் யூஸ் பண்ணும்போதும் இயர் பெயின் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அண்ட் இதில் டச் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் இயர்பட்ஸில்
இந்த ஒரு ஸ்டெம்ல பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டு வச்சிருக்காங்கல்ல Black கலரில், இதில் தான் வந்து டச் கண்ட்ரோல் இருக்குது. அண்ட் இதில் இந்த டச் கண்ட்ரோல் ரொம்பவே ரெஸ்பான்சிவாக இருக்குது. அண்ட் ஓப்போவில் ஒன் ப்ளஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஒரு கிளிக் சவுண்ட் வரும். அந்த மாதிரி டச்சுக்கான ஒரு இண்டிகேஷனும் வந்து இருக்குது. நீங்கள் சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சிங்கிள் கிளிக் சவுண்டு உங்களுக்கு காதில் கேட்கும். அதை யூஸ் பண்ணி அந்த கிளிக் சவுண்டு கேட்டுதுன்னா நீங்கள் அந்த டச் வந்து பண்ணியிருக்கீங்கன்றது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டச்சுக்கான அந்த இண்டிகேஷனும் வந்து இருக்குது. ஸோ டச் ரெஸ்பான்ஸ் அண்ட் டச் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்பவே குட்டாக இருக்குது. அண்ட் இதில் எல்லா டச் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது, ஆனால் எல்லாமே எல்லா டைம்லையும் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இதில் ஆக்சுவலாக சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளே பாஸ் ஆகும், டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங் போகும், அண்ட் ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங் போகும். பட் ட்ரிபிள் டேப் பண்ணும்போது சாங் ப்ளே ஆகிட்டு இருக்குன்னா அது பாதியில் இருந்ததுன்னா அது ஸ்டார்டிங் ஆஃப் த சாங் போகும். அகைன் ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங் போயிடும். அண்ட் ரைட் இயர்பட்ஸை லாங் டச் பண்ணோடனே, ஸோ நார்மலாக லாங் டச் பண்ணோடனே செகண்ட் பீப் சவுண்டு உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் இல்லை ஆப்பிள் சிரி ஆக்டிவேட் ஆகும். அண்ட் அதேமாதிரி லெஃப்ட் இயர்பட்டில் லாங் டச் பண்ணோடனே செகண்ட் பீப் சவுண்டில் உங்களால் ANC மோட்ஸ்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ இதில் ANC இருக்கிறனால ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன், டிரான்ஸ்பரன்சி மோட் இதெல்லாம் நீங்கள் வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ரைட் இயர்பட்டை நீங்கள் லாங் டச் பண்ணும்போது ஒரு 4 பீப் சவுண்ட் வர வரைக்கும் நீங்கள் லாங் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேம் மோட் ஆக்டிவேட் ஆகும். கால்ஸ் வரும்போது சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் காலை டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு டபுள் டேப் பண்ணணும். அண்ட் கால்ஸ் வரும்போது நீங்கள் அந்த காலை ரிஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா டச் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா கால் வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வால்யூம் கண்ட்ரோல் ஃபங்க்ஷனும் இருக்குது. பட் அதுதான் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. நீங்கள் வால்யூம் கண்ட்ரோல் வேணும்னா நீங்கள் அந்த இயர்பட்ஸில் போய்ட்டு நீங்கள் டச் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து இயர்பட்ஸை டச் கஸ்டமைசேஷன் பண்ணுறதுக்கு அண்ட் ஈக்குவலைசர் செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் வந்து ஆப் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ அதை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த Oraimo FreePods 4ல் ஆப் சப்போர்ட் போத் ஆண்ட்ராய்ட் ஃபோன் அண்ட் ஐஃபோன்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் இல்லை உங்களோட ஆப் ஸ்டோரில் போய்ட்டு Oraimo சவுண்ட் அப்படின்ற அந்த ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணனே உங்களுக்கு நார்மலாக வந்து இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ இதில் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் என்னன்னா இதில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண தேவையில்ல. ஸோ ஜஸ்ட் விசிட்டர் மோடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனாவே டேரெக்டாக நீங்கள் உள்ளே போயிடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போனோன்னே உங்களுக்கு Oraimo FreePods 4 காட்டும். அண்ட் நீங்கள் நியூவாக இருந்தீங்கன்னா ஆட் டிவைஸ் அப்படின்னு இருக்கும், ஜஸ்ட் அதை ஆட் கொடுத்துருங்க. கொடுத்தனே உடனே உங்களுக்கு Oraimo FreePods 4 ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிடும். நீங்கள் ஃபஸ்ட்டே ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து ஆப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் வந்து FreePods 4 உள்ளே போனோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு ஸோ லெஃப்ட் இயர்பட்டில் எவ்வளோ இருக்குது, ரைட்டில் எவ்வளோ இருக்குது, அந்த கேஸில் எவ்வளோ இருக்குது, ஸோ அந்த பேட்டரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு காட்டும். நார்மலாக இப்போ ஓப்போ ஒன் ப்ளஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேஸோட பேட்டரி ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா ஏதாவது ஒரு இயர்பட்ஸ் வந்து கேஸில் நீங்கள் வைக்கணும். ஆனால் வந்து இந்த Oraimo FreePods 4ல் நீங்கள் கேஸில் இயர்பட்ஸ் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுவே நீங்கள் ஆப்குள்ளே போனீங்கன்னா கேஸோட பேட்டரி எவ்வளோன்றத லாஸ்ட்டாக எவ்வளோ இருக்குது அப்படின்றத அதுவே வந்து உங்களுக்கு சொல்லிடும். அண்ட் இதில் நாய்ஸ் கண்ட்ரோல் மோட் இங்கேயும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணுறது அண்ட் தென் டிரான்ஸ்பரன்சி மோடு. ஸோ இந்த மாதிரி மொத்தமாக வந்து 3 டிஃப்ரெண்ட் மோட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் ஈக்குவலைசர் செட்டிங்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஈக்குவலைசர் வேணும்னா இதில் எனபிள் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட், ஹெவி பேஸ், ராக் 5 ஈக்குவலைசர் மோட்ஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் வந்து ஒரு ஈக்குவலைசர் மோட்ஸை கிரியேட் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இயர்பட்ஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ லெஃப்ட் இயர்பட்டில் பார்த்தீங்கன்னா மியூசிக் கண்ட்ரோல் மோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா. அண்ட் அது வேண்டாம்னா நீங்கள் வால்யூம் கண்ட்ரோல் மோட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போது லெஃப்ட் இயர்பட்டில் சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா வால்யூம் வந்து டவுன் ஆகும். லெஃப்ட் இயர்பட்டில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் லெஃப்ட் இயர்பட்டில் நீங்கள் ப்ளே பாஸ் பண்ண முடியாது. ரைட் இயர்பட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ளே பாஸோ இல்லை நெக்ஸ்ட் சாங் ஸ்விட்ச் பண்ணுறது, ப்ரீவியஸ் சாங் ஸ்விட்ச் பண்ணுறது அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ இதில் எல்லா ஃபங்க்ஷனும் இருக்குது, ஆனால் எல்லா ஃபங்க்ஷனும் எல்லா டைமும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நமக்கு உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் மோட் வேணும்னா நீங்கள் லெஃப்ட் இயர்பட்டில் செட் பண்ணிட்டீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் சிங்கிள் இயர்பட்டாக யூஸ் பண்ணுறீங்கன்னும் போது அப்போ ஒரு லெஃப்ட் இயர்பட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டைமில் உங்களால் ஒரு பேசிக் ஃபங்க்ஷனான ப்ளே பாஸே பண்ண முடியாத சிச்சுவேஷன் வரும். ஸோ அப்போ நீங்கள் ஆப்பில் போய்ட்டு நீங்கள் இந்த சேஞ்சஸ் வந்து நீங்கள் பண்ணணும். லெஃப்ட்டில் போய்ட்டு நீங்கள் மியூசிக் கண்ட்ரோல் மோடு கொடுத்துடணும். அப்போ தான் ப்ளே பாஸ் பண்ணுறதோ இல்லை நெக்ஸ்ட் சாங், ப்ரீவியஸ் சாங் அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அதனால் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. JBL இயர்பட்ஸில் எப்படி இயர்பட்ஸ் ஃபங்க்ஷன் செட்டிங் இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே 2 இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. சிங்கிள் இயர்பட்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அப்போ இந்த கஸ்டமைசேஷன் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ இந்த Oraimo FreePods 4ஓட ANC எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 30 டெசிபிள்ஸுக்கான ANC சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 3 டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருக்குது. ANC ஆன் பண்ணலாம், ANC ஆஃப் பண்ணலாம் அண்ட் டிரான்ஸ்பரன்சி மோட். ஸோ இப்போ இந்த Oraimo FreePods 4ஓட ANC எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இண்டோரில் பெஸ்ட்டாக இருக்குது அவுட்டோரை விட. ஸோ ANC எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சரௌண்டிங் நாய்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் ANC எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் நான் டிஃப்ரெண்ட் நாய்ஸ் கண்டிஷனில் செக் பண்ணும்போது இப்போ நார்மலாக நீங்கள் இண்டோரில் ஒரு ஏசி இருக்குது, அந்த ஏசியில் ஃபேன் மோட் போட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு ஃபேன் நாய்ஸ் வந்து ஒரு ஸ்மால் நாய்ஸ் வந்து வரும். ஸோ அது வந்து ஒரு 40 டெசிபிள் நாய்ஸ் தான் இருக்கும். ஸோ வேணால் அந்த நாய்ஸ் வந்து இப்போ நீங்கள் கேட்டு பாருங்கள்.
ஸோ இப்போ இந்த அளவுக்கு ஒரு 40 டெசிபிள் நாய்ஸ் தான் உங்கள் ரூமில் இருக்குது அப்படின்னா அந்த சவுண்டை நீங்கள் Oraimo FreePods 4 யூஸ் பண்ணி நீங்கள் எலிமினேட் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வியர் பண்ணிவிட்டு ANC நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்த சவுண்டு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்காது. ஈவன் நான் வந்து அந்த ஏசி கிட்டேயே போய் நிற்கும் போதும் அந்த சவுண்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் கேட்டுது. ஒரு 10% வால்யூமில் கேட்டால் எப்படி இருக்கும், அந்தளவுக்கு ரொம்ப லைட்டாக தான் கேட்டுது. ஸோ ரொம்ப மேக்ஸிமம் வந்து ரெடியூஸ் பண்ணிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இன்கேஸ் வந்து உங்கள் ரூமில் இப்போ ஃபேன் நாய்ஸ் இருக்குது. ஃபேன் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 40 to 50 டெசிபிள்ஸ் ஆஃப் நாய்ஸ் லெவல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்தளவுக்கு ஹியூஜ் நாய்ஸ் இருக்கும்போது அப்போ இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிங்கன்னா ஸோ அப்போ கம்ப்ளீட்டாக ஃபேன் நாய்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஜீரோ பண்ணாது. இயர்பட்ஸ் வியர் பண்ணாத போது எந்த அளவுக்கு கேட்டுதோ இதை வியர் பண்ணிட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ண உடனே ஒரு 50% கம்மியான மாதிரி வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் ஸ்டில் வந்து ஒரு 50% வால்யூமில் அந்த ஃபேனோட நாய்ஸ் உங்களுக்கு கேட்க தான் வந்து செய்யும். ஸோ இண்டோரில் பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு அந்த நாய்ஸ் கேன்சலேஷனுக்கான ஒரு டிஃபரன்ஸ் வந்து தெரியும். பட் இதுவே அவுட்டோர் போயிட்டீங்க அப்படின்னா அப்போ ரோட் சைடில் வண்டி மூவ்மெண்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்கும், ஹார்ன் சவுண்ட்ஸ் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணாலும் லைட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்கும், மேஜர் டிஃபரன்ஸ் வந்து இருக்காது. ஸோ ஓவராலாக Oraimo FreePods 4ஓட ரியல் ANC எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுதான். ஸோ இதில் ஒரு நார்மலான ஒரு ANC எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இண்டோரில் வேணால் நீங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணலாம், அவுட்டோரில் மேஜர் டிஃபரன்ஸ் இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த Oraimo FreePods 4ஓட ஆடியோ குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ஸோ இதில் வந்து உங்களுக்கு 10mm டைனாமிக் பேஸ் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க ஈச் இயர்பட்ஸில். அண்ட் இதில் வந்து AAC சப்போர்ட் ஆடியோ கோடெக் தான் வருது. ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஆடியோ குவாலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் ஓவராலாக சவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் லெவல் டு ஹை லெவலில் தான் வந்து இருக்குது. ரொம்ப வெரி ஹை சவுண்ட்ஸ் வந்து கிடையாது. இப்போ ஓப்போ OnePlus அந்த மாதிரி வெரி ஹை சவுண்ட்ஸ் கிடையாது. பட் Oraimo FreePods 4ல நல்ல ஒரு கிளாரிட்டியான ஒரு கிறிஸ்டல் கிளியர் சவுண்ட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் பேஸ் எஃபெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டெடிகேட்டடான ஒரு பேஸ் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அண்ட் எல்லா பேஸ் எஃபெக்ட்ஸும் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் பேஸ் வந்து எப்படின்னா ஈவனிங் வந்து ஒரு 60% 70% வால்யூம் வச்சு கேட்கும் போதும் அப்பயும் வந்து பேஸ் வந்து நல்லாவே வந்து ஃபீல் ஆகுது. அந்த சவுண்ட் செப்பரேஷன்லாம் நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ மிட் டோன்ஸ் அண்ட் பேஸ் சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் இது எல்லாமே வந்து டெடிகேட்டடாக செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து கேட்கும் எந்த ஒரு வால்யூமில் வைக்கும் போதும், ஹை வால்யூமில் வைக்கும் போதும். அண்ட் இதில் வந்து நீங்கள் Oraimo FreePods 4 அந்த Oraimo சவுண்ட்ஸ் ஆப்பில் போனீங்கன்னா ஈக்குவலைசர் செட்டிங்ஸ் இருக்குது. இதில் ஈவன் நீங்கள் ஈக்குவலைசர் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் மோடில் வச்சிங்கன்னா கொஞ்சம் சவுண்ட் அதிகமாகுது. ஆனால் அந்த சவுண்டு வச்சு கேட்கும் போது அந்த பேஸ் எஃபெக்ட்ஸ் நார்மலாக நம்ம டிஃபால்ட்டாக கேட்டது மாதிரி இல்லை. ஸோ அதனால் நான் ஈக்குவலைசர் ஆஃப் பண்ணிட்டு தான் எப்பவுமே கேட்டேன். ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக இதில் ஈக்குவலைசர்லாம் ஆன் பண்ணாமல் டிஃபால்ட்டாக இதில் இருக்கிற சவுண்டில் கேட்டிங்கனாவே அதிலே ஒரு நல்ல ஒரு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நல்லா வைப் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் பேஸ் வந்து இப்போ OnePlus ஓப்போவில் இருக்கிற மாதிரி அந்தளவுக்கு ஆவசமாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஆனால் போட் ஏர்டாப்ஸ் அண்ட் நாய்ஸ் அண்ட் போல்ட் அந்த இயர்பட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இதில் Oraimo FreePods 4ல நல்ல ஆடியோ குவாலிட்டி இருக்குது. ஸோ எக்ஸப்ட் போட் நிர்வனாயன்லாம் ஆடியோ குவாலிட்டி ஆவசமாக இருக்கும். ஸோ ஏன்னா அதுவும் இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் வருது, 2000 அரௌண்ட். ஸோ அதை தவிர்த்து போட் ஏர்டாப்ஸில் இருக்கிற ஆடியோ குவாலிட்டி விட Oraimo FreePods 4ல ஆடியோ குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி தான் நாய்ஸ் அண்ட் போல்ட் இயர்பட்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டுடியோ எஃபெக்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப டெடிகேட்டடாக இருக்குது. லெஃப்ட் இயர்பட்ல தனியாக கேட்கறது, ரைட்டில் தனியாக கேட்கறது. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில சாங்ஸ்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, லெஃப்ட் இயர்பட்ல மட்டும் செப்பரேட்டாக ஒரு மியூசிக் கேட்கும், ரைட்டில் மட்டும் செப்பரேட்டாக ஒன்று கேட்கும். அந்த மாதிரி எஃபெக்ட்லாம் கூட இந்த Oraimo FreePods 4ல நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஓவராலாக Oraimo FreePods 4ல நல்ல ஒரு குட் ஆடியோ குவாலிட்டி இருக்குது, கிளியர் சவுண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே சூப்பர் குட்டாக இருக்குது. அண்ட் பேஸ் எஃபெக்ட்ஸும் நல்லா டெடிகேட்டடாக நல்லா ஃபீல் பண்ண முடியுது. பட் இன்னும் கொஞ்சம் சவுண்ட்ஸ் ஓவராலாக அதிகப்படுத்தி அண்ட் பேஸ் எஃபெக்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக OnePlus ஓப்போக்கெலாம் ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் காலிங் பொறுத்த வரைக்கும் இந்த Oraimo FreePods 4க்கான டெடிகேட்டட் கால் டெஸ்ட் வீடியோவை நம்ம செப்பரேட்டாக போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதை போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இண்டோரில் பொறுத்த வரைக்கும் இதில் நல்ல ஒரு காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அண்ட் அவுட்டோரில் பார்க்கும்போது ரொம்ப பேக்ரவுண்டில் டிராஃபிக் நாய்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அந்த டைமில் நான் பேசுகிறது வந்து என்னோட வால்யூம் லெவல் ரொம்ப மீடியமாக தான் கேட்குது. அண்ட் ரொம்ப அதிகமாக ஹியூஜாக இருந்ததுன்னா ஒரு சில டைமில் நான் பேசுகிறது சுத்தமாக கேட்கவும் மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி சில இஷ்யூஸ் வந்து இருக்குது. அவுட்டோரில் மட்டும் ரொம்ப டிராஃபிக் கண்டிஷனில் பேச முடியாது. பட் அதே மாதிரி நீங்கள் அவுட்டோரில் இப்போ நீங்கள் ஹெல்மெட்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, பைக்கில் ஒரு ஸ்லோ ஸ்பீடில் போகிறீங்கன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் நல்லா பேச முடியுது. இந்த Oraimo FreePods 4ஓட காலிங் டெஸ்ட் செப்பரேட்டாக வீடியோ இருக்கும், வேணால் செக் பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேட்டரி. ஸோ Oraimo FreePods 4ல பேட்டரி நல்ல ஒரு கன்சம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ எம்ஏஹெச் ஆஃப் பேட்டரி டீட்டெயில்ஸ் வந்து அவங்க சொல்லலை. பட் இந்த இயர்பட்ஸ் ப்ளஸ் சார்ஜிங் கேஸ் ரெண்டுத்தையுமே ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 0 to 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு 2 hours ஆகுது ஆல்மோஸ்ட். அண்ட் இயர்பட்ஸில் மட்டும் சார்ஜ் இல்லை, ஆனால் கேஸில் சார்ஜ் இருக்குன்னா இயர்பட்ஸ் கேஸில் வச்சுட்டு க்ளோஸ்
க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 35 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா போதும், இயர்பட்ஸ் ஃபுல்லாகவே வந்து சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் ப்ளே டைம் ஹவர்ஸ் பார்க்கும்போது ANC ஆனில் இருக்கும் போது மினிமம் 6.5 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். 100% வால்யூமில் வச்சு கேட்கும் போது அந்தளவுக்கு ப்ளே டைம் ஹவர்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் ANC ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் 8 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறது சான்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டலாக கேஸ் ப்ளஸ் இயர்பட்ஸ் எடுத்திங்கன்னா ANC ஆன் பண்ணி எப்பவுமே கேட்பீங்கன்னா 28.5 ஹவர்ஸ் கேட்கும். ANC ஆஃப் பண்ணிங்கன்னா 35 ஹவர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் ப்ளே டைம் ஹவர்ஸ் கிடைக்கும். ஸோ ஆக்சுவலாக அவங்க சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா 35.5 ஹவர்ஸ் தான். ஆல்மோஸ்ட் அவங்க சொன்னதே வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதில் பிராண்ட் அக்யூரஸியும் 100% இருக்குது. ஸோ பேட்டரி கன்சம்ஷன் ரொம்பவே குட்டாக இருக்குது இந்த Oraimo FreePods 4ல. ஸோ இப்போ நீங்கள் ஓப்போ ஒன் ப்ளஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓப்போவில் கூட மேக்ஸிமம் 30 ஹவர்ஸ் தான் வரும் கேஸ் ப்ளஸ் இயர்பட்ஸில். பட் இதில் கேஸ் ப்ளஸ் இயர்பட்ஸ் எடுத்திங்கன்னா ANC ஆஃபில் 35 ஹவர்ஸ் வரைக்கும் வரது சான்ஸ் இருக்குது. அண்ட் ஒன் ப்ளஸில் கூட உங்களுக்கு 30 to அந்த 35 அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்கும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் Oraimo FreePods 4, ரியல்மி, ஒன் ப்ளஸ், ஓப்போ, ஸோ இதிலலாம் எப்படி பேட்டரி இப்போ அந்த கன்சம்ஷன் இருக்குமோ ஸோ அந்தளவுக்கு ஒரு ப்ளே டைம் ஹவர்ஸ் நல்லா குட்டாக இருக்குது. இயர்பட்ஸ்லையும் சரி, கேஸ் ப்ளஸ் இயர்பட்ஸ்லையும் சரி. ஸோ இப்போ இந்த Oraimo FreePods 4ஓட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோஸ் பார்க்கும்போது ஸோ ஓவராலாக சார்ஜிங் கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் ரெண்டுத்துலையுமே நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இயர்பட்ஸில் நல்ல ஒரு வியரிங் கம்ஃபர்ட்னஸ் இருக்குது. ஸோ எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையும் வியரிங் ரொம்ப குட்டாக இருக்குது. அண்ட் இதில் டச் கண்ட்ரோல்ஸ் ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்குது. அந்த டச்சை ஆக்சஸ் பண்ணும்போது ஒரு இண்டிகேஷன் வருது, சவுண்ட் இண்டிகேஷன். ஸோ அதெல்லாம் ரொம்ப குட்டாக இருக்குது. டே பை டே யூசேஜில் அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அண்ட் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இல்லை கூகுள் ஃபாஸ்ட்பேர் சப்போர்ட் இருக்குது. அந்த கனெக்ஷன் ரேஞ்ச் இதெல்லாம் ரொம்பவே குட்டாக இருக்குது. ஸோ ஈவன் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் சாங்ஸ் விட்டு விட்டு கேட்காது. அண்ட் இந்த Oraimo FreePods 4ல உங்களுக்கு ஆப் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஆப் சப்போர்ட் போத் ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஃபோன் ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் இருக்குது. இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ப்ளஸ், ஓப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆண்ட்ராய்ட் ஃபோனில் தான் கொடுப்பாங்க, ஐஃபோனில் தர மாட்டாங்க. பட் இவங்க ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஃபோன் ரெண்டுத்துலையுமே சப்போர்ட் இருக்குது. அண்ட் காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இண்டோரில் ரொம்பவே குட்டாக இருக்குது. நீங்கள் கால்ஸ் நல்லாவே பேச முடியுது இண்டோரில். ஸோ நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கீங்கன்னா அங்கே நல்லா நீங்கள் கால் பேசலாம். ஈவன் வேற ஏதாவது சாங் நாய்ஸ் இல்லை டிவி நாய்ஸ்லாம் இருந்தாலும். அண்ட் பேட்டரி கன்சம்ஷன் ரொம்பவே குட்டாக இருக்குது. ஸோ இயர்பட்ஸில் மட்டுமே ANC ஆன்லேயே இருந்தாலும் 6.5 ஹவர்ஸ் வரைக்கும் கிடைக்கும். ANC ஆஃப்ல இருந்தால் 8 ஹவர்ஸ் வரைக்கும் கிடைக்கும். அண்ட் டோட்டலாக கேஸ் ப்ளஸ் இயர்பட்ஸில் 35 ஹவர்ஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த Oraimo FreePods 4ல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ இதோட கான்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கான் பார்த்தீங்கன்னா இந்த Oraimo FreePods 4ல எல்லா டச் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. பட் எல்லா டச் ஃபங்க்ஷன்ஸையும் ஒரே டைமில் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் Oraimo சவுண்ட் ஆப்பில் இயர்பட்ஸ் கண்ட்ரோலில் லெஃப்ட்டில் வந்து மியூசிக் கண்ட்ரோல் மோட் வச்சிங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் மோடு வைக்க முடியாது. ஸோ வால்யூம் கண்ட்ரோல் மோடு வச்சிங்கன்னா மியூசிக் கண்ட்ரோல் மோடு வைக்க முடியாது. ஸோ ரெண்டு இயர்பட்டும் எப்பவுமே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை அப்பப்போ நீங்கள் சிங்கிள் இயர்படாக யூஸ் பண்ணுவீங்கன்னா அப்போ ஏதாவது ஒன்று தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஒன்று ப்ளே பாஸ் பண்ணலாம், இல்லைனா வால்யூம் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்குது. அண்ட் இந்த Oraimo FreePods 4ல இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு டுவல் கனெக்ஷன் கிடையாது. ஸோ ரெண்டு ஃபோனில் அட் அ டைமில் கனெக்ட் பண்ண முடியாது. அண்ட் இதில் ஸ்விட்ச் ஆக்சஸ் அந்த மாதிரி எந்த ஃபீச்சரும் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் கான் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் ANC எக்ஸ்பீரியன்ஸ் இண்டோரில் கொஞ்சம் ஓகே தான். பட் அவுட்டோரில் பெருசாக மேஜர் டிஃப்ரென்ஸ் தெரியல. அதனால் அவுட்டோரில் ANC எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டாக இருக்காது. ஸோ ANCக்காக நீங்கள் ஒரு இயர்பட்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த Oraimo FreePods 4ல அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டாக இருக்காது. ஸோ போட்டில் 413 ANC அந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா அவுட்டோர் அண்ட் இண்டோர் ரெண்டுத்துலையுமே ANC எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கான் பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒன்றும் ரொம்ப மேஜர் கான் கிடையாது. இதில் ஆடியோ குவாலிட்டி ரொம்ப குட்டாக தான் இருக்குது. நல்ல ஒரு கிளியர் சவுண்ட்ஸ் அண்ட் பேஸ் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது நீங்கள் 60% வால்யூமில் இருக்கும் போது. பட் இன்னும் கொஞ்சம் சவுண்ட் ஓவராலாக அதிகப்படுத்தி அண்ட் பேஸ் எஃபெக்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அது மட்டும் இதில் மிஸ் ஆகுது. ஸோ அது ஒரு விஷயம் வந்து நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதே மாதிரி ஃபைனலாக வந்து இந்த Oraimo FreePods 4ல அவுட்டோரில் காலிங் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இல்லை. நம்ம பேசுகிறது வந்து ரொம்ப ஒரு மீடியம் வால்யூமில் தான் கேட்குது. சம்டைம்ஸ் ரொம்ப பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்ததுன்னா ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டேது. அப்படியே நான் பேசுகிறது வந்து ஸ்லோ ஆகிட்டே போகுது. ஸோ காலிங் டெஸ்ட்டுக்கான வீடியோ செப்பரேட்டாக இருக்கும், வேணால் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஓவராலாக இந்த Oraimo FreePods 4ஓட ஃபுல் ரிவ்யூ வித் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே இதுதான். ஸோ இப்போ அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ நீங்கள் இந்த Oraimo FreePods 4 ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.